இங்க இந்துவோட கொழுந்தனாரோ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், எதுக்கு வீட்ல இருக்க எல்லாரையும் வெளில அனுப்ப போறீங்கன்னு. இல்லடா அவங்கலாம் துரோகிங்க, அந்த மாதிரி தான்டா பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்துவா அவங்க நாத்தனார் கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்களும் ஃபீல் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, என்னதான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே என்கிட்ட ஏன் பேச வரீங்கன்னு கேட்டா, இல்ல உங்க அண்ணன் லேப்டாப் எதுவும் வச்சிருந்தாரா, அது எதுவும் கிடைக்குமான்னு பாக்குறேன்னவன, ஆமா வச்சிருந்தாரு, நீங்க வேணா தேடி பாருங்கன்னவன, இந்துவும் போய் அவங்க ரூம்ல லேப்டாப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்துவை கூட்டு போக அவங்க அம்மா வந்திருக்காங்க. இந்து அவங்க மாமியார் கிட்ட போய் அவங்க பூஜை ரூமில் கிடச்ச பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் வந்து நைட்டு 11 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கவங்களாம் காப்பாற்றலான்னு போட்டிருக்கோம். இதை பார்த்தவொன்னே அவங்க பயந்துட்டு இந்துவை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னை பயமுத்துறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணுற, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அவங்க தலையில் வேலைக்காரியை ஒரு எண்ணெயை தடவி விட்டுக்கிட்டு இருக்கா. இது ஏன் தடவி விடுறேன்னு இந்து கேட்டால், இதை நான் தடவைனா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு இந்தியோட மாமியார் அவங்க வேலைக்காரனை கூப்பிட்டு என்னை 11 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொல்லியிருப்பாங்க. இவனை எழுப்பி விட்றான், அவங்க எந்திரிக்கவே இல்லை. இவன் மட்டும் மாடிக்கு போகிறான், அங்கே ஒரு லேடி போகிறத பார்க்குறான். அதே டைம் இந்து அங்கே ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துருப்பாங்க. இந்த லேடியவே இந்து தான் அமைச்சிருப்பாங்க, அது அவங்க வீட்டு வேலைக்காரி தான். இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கீழே இருந்து ஒரு சத்தம் வருது. எல்லாருமே அலறி அடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா அவங்க மாமியார் வாயில் யாரோ எண்ணெயை ஊற்றி விட்டு அவங்க சாகிற நிலமையில இருப்பாங்க. டாக்டரும் வந்து அவங்க மாமியார் வயிற்றுக்குள்ளே 3 பாட்டில் எண்ணெய் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தா வேலைக்காரி சொல்கிறாங்க, இந்த எண்ணெய் எல்லாம் விற்கிறது அவங்க பெரியம்மா தான் சொல்லி. ஆனால் அவங்களும் சந்தேகப்பட முடியல. ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக போய் அவங்க நாத்தனார்கிட்ட கேட்குறாங்க, நீ தானே உங்கள் அம்மா பயமுறுத்துறதுக்காக இந்த பேப்பரில் எழுதி வச்சிருந்ததுன்னு. ஆமாம், அவங்க என்னை வீட்டு விட்டு போக சொல்லிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். அவங்க போயிருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக தான் ரூம்குள்ளே போய் பார்த்தேன். அப்போ தான் அம்மா வாய்க்குள்ளே யாரோ எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தாங்க. நான் அம்மாவெல்லாம் கொல்ல ட்ரை பண்ணலன்னு அவளும் அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்துவோட கொழுந்தனார் சொல்கிறான், அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து வர வரைக்கும் எல்லாருமே எங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்துவா அவங்க வேலைக்காரங்கிட்ட கேட்குறான், இந்த எண்ணெய் பாட்டில்லாம் பெரியப்பா ரூமில் தானே இருக்குது, அதை போய் செக் பண்ணுங்கன்னு உடனே ஒரு டப்பா எடுத்துகிட்டு வராங்க. இதில் எத்தனை பாட்டில் இருக்குன்னு கேட்டால் ஒரு டசன் இருக்குன்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது 3 பாட்டில் குறையுது. அப்போ இந்த 3 பாட்டில் இந்த வீட்டில் இருக்க யாரோ தான் எடுத்து அவங்க மாமியாரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது.